நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, விதவிதமாக அழகழகாக நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, போலியான டாக்டர், போலியான அக்கா, என்னடா குடும்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு பக்கம் விஜய் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. தான் அக்காவே தன்னை ஏமாத்துறாளே, தான் அக்காவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமானவளாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆத்திரம் வருது. என்னங்க பண்ணுறது, என்னதான் ஆத்திரம் வந்தாலும் நடக்கிறது தானே நடக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ துக்கம், துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை விட்டுட்டு ஐயோ குத்துதே, ஐயோ குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செகண்டும் நாம செதுக்குந்துரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க பிரச்சனையும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. சரி எவ்வளோவோ தாங்கியாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது தாங்கிறதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த போலி டாக்டரை இந்த போலீஸை வச்சு அப்படியே சும்மா அடிச்சு ஓட விட்றாங்க. ஒரு பக்கம் விஜய் செம்ம கோவத்தில் இருக்கார். இனிமேல் எனக்கு அக்காவே இல்லை, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ராஜேஸ்வரி வந்து என்னடா அந்த அக்காவை பார்த்து என்னடா சொன்ன, எனக்கு ஒரு ரத்த கண்ணீராக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நடிக்கிறவ எப்படியா பட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா உன் ட்ராமாவெல்லாம் என்கிட்ட காட்டாதக்கா, நீ எப்படியெல்லாம் என்னை ஏமாற்றிருக்க, உன்னெல்லாம் நம்பணும் பார்த்தியா, என்ன செருப்பை கழுத்துன்னு அடிக்கணும், மல்லிகை மாதிரி ஒரு தங்கமானவளை தேவையில்லாமல் அப்பப்போ உன் பேச்சை கேட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினா, இது எல்லாமே உன்னோட சதி திட்டம், சதி வேலைன்றது எனக்கு புரிய வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் மல்லி எதுவும் கேட்க போகிறதில்ல, மல்லி என்னோட உயிர், அவள் தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இருந்தாலும் இதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க தான் போகிறோமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்கார்ல, அது அவர் இருந்தேன்னு மல்லியம்மா பார்த்தீங்களா இவங்க என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இனிமேல் இவங்களை நம்பவே கூடாது, நம்ம தனியாக கூட வீடியோ எடுத்துலாமா, அப்பா வேணாம்ப்பா இவங்க கூட, இவங்க நம்மளை கொண்டாலும் கொண்டுருவாங்கப்பா, அந்த அளவுக்கு கொடூரமானவ. ஏய் வெண்பா, தேவையில்லாமல் வயசுக்கு அதிகமாக பேசுனுங்க. நான் எப்படி வயசுக்கு அதிகமாக பேசுனேன், நீங்கள் எப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் நடிக்கிறீங்க, மல்லி அம்மாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா வேலையும் செய்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லாத போது நான் பண்ணுறது மட்டும் எப்படி உங்களுக்கு தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் என்கிட்ட ஏற்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. எல்லாருமே ஒன்று தான், நான் என்ன எடுத்த பேசினா நான் கரெக்டாக தான் கேள்வி கேட்டுருக்கேன், கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுகிறாங்க நம்ம வெண்பா குட்டி. இதனால் நம்ம விஜய் கோவம் அடைஞ்சு வெண்பா ஒரு அடி அடிச்சிடுறாரு. பெரியவங்கிட்ட எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு தெரிதலை, இதெல்லாம் நான் உனக்கு கத்தாந்தேனா, மல்லி என்ன வளர்ப்புது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். உடனே எல்லாத்துக்கும் என்னவே கேளுங்க சார், நான் மட்டும்தான் வளர்த்தேன், நீங்கள் வளர்க்கல தானே, உங்களுக்கு பொண்ணே இல்லை தானே, அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, எப்படி நடந்துக்குமோ அப்படி அர்த்தம் தான். சின்ன பசங்க என்னைக்கு பொய்யா பேசிக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க மனசில் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு பதிய வச்சது யார், நான் தான் பதிய வச்சேன்னா, இனி அவங்க பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, உங்கள் அக்கான்றதுனால எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குமா, அவங்க பண்ணுறது எவ்வளோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாட்டு போட்டு தடாலடி அப்படின்னு சொல்லிட்டு கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, இதோட மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துருவோன்னு சொல்லிட்டு அமைதியாகவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.